சாப்பிடலாம். இன்னைக்கு எல்லாமே ரேஷன் துவரம் பருப்பில் செய்திருக்கேன். ரேஷன் துவரம் பருப்பு போட்டு வாழைப்பூ போட்டு கூட்டு, ரேஷன் துவரம் பருப்பு போட்டு வாழைப்பூ வடை, ரேஷன் துவரம் பருப்பு போட்டு மிளகு பருப்பு போட்டு பூண்டு போட்டு முழு பூண்டு போட்டு காரக்குழம்பு, சாதம் என்ன நிறைய இருக்குதுன்னு பார்க்காதீங்க. என் பேர பசங்கள்லாம் வந்திருக்கிறாங்க, என் பெரிய பொண்ணு வந்துருக்குது. கெட்டி தயிர். இந்த துவரம் பருப்பை வேக வச்சுக்கிங்க. சும்மா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போகிறோம். மலர்ந்த மாதிரி இறக்கி வச்சுட்டு தண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் வாயில் பித்த நுர மாதிரி வராதுக்கும் உடம்புக்கும் நல்லது. தண்ணி எடுத்துட்டு வாழைப்பூவும் வேக வச்சு தண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி இந்த பருப்பையும் வாழைப்பூவையும் எடுத்து கொட்டி உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஒரு கொதிக்கிட்டு தேங்காய் தூவி போட்டு கொத்தமல்லி தூவி இறக்குங்க. அருமையாக இருக்கும். இந்த துவரம் பருப்பை ஊற வச்சு அரைச்சிக்கின்னு எந்த அளவு ஊற வச்சு அரைச்சோமோ அந்த அளவுக்கு பாதி அளவு பச்சரிசி மாவு போட்டுக்குங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வாழைப்பூவும் பிழிஞ்சி நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டு நல்லா பேசி வடை போடுங்க.